Hello everyone. So welcome to my channel Math and Tech. So இந்த சேனல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டியூட்டோரியல்ஸ் சேனல். ஸோ எதுக்குன்னா மேக்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் கோர்சஸ் நான் டீச் பண்ணுவேன் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக. ஸோ என்னென்ன கோர்சஸ் ஆர் சப்ஜெக்ட்ஸ் ப்ராப்ளம் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கோர்சஸை வந்து நான் உங்களுக்கு வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன கிளாஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 10th 12th அண்ட் இன்ஜினியரிங் கோர்சஸ் இது ரிலேட்டடாக மேக்ஸ் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அண்ட் கோடிங் இதை நான் எடுப்பேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 12th பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதில் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸ். ஸோ டெஃபினிஷன்ஸ் என்னென்னா rank of a matrix A is the order of the largest non-zero minor of A and is denoted by row of A. So இதோட மீனிங் என்னன்னா rank of a matrix A அப்படின்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் தான் வந்து அதோட ரேங்க். அந்த ரேங்க் கண்டுபிடிக்கும் போது அது டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நான் ஜீரோவாக இருக்கணும். அந்த மாதிரி நான் ஜீரோ வேல்யூவாக அதோட மைனர் இருந்துச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் வந்து அதுதான், அந்த ஆர்டர் தான் அதோட மேட்ரிக்ஸ். அதை எப்படி டினோட் பண்ணுவோன்னா ரோ ஆஃப் ஏ. ஸோ வந்து நான் எக்ஸாம்பிளில் சொல்கிறேன், அது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இருக்கும். டெஃபினிஷன்ஸ் கொஞ்சம் குழப்பற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி ரூல்ஸ் மட்டும் பாருங்கள். ரூல்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஸ்டெப்ஸ் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்னென்னா ரேங்க் ஆஃப் ஏ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோ. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு மேட்ரிக்ஸோட ரேங்க் எப்போவுமே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும். ஜீரோ கீழேயோ ஜீரோவாகவோ இருக்கவே இருக்காது. ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் இது. செகண்ட் ரூல், ஸோ ரேங்க் ஆஃப் ஏவோட மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து m cross n அப்படின்னா ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் m cross n. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு ரூல். ஃபர்ஸ்ட் ரூல் ரேங்க் ஆஃப் ஏ வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும். செகண்ட் வந்து அதோட ஏவோட ரேங்க் வேல்யூ வந்து கிரேட்டர் தென் ஜீரோ, பட் எதுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏவோட m or n அதில் மினிமமான வேல்யூ எதுவோ அதான தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 3 cross 2 அப்படின்னா மினிமம் வந்து 2. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2வாக தான் இருக்கும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2னா அது 1ஆக இருக்கலாம், இல்லைனா 2ஆக இருக்கலாம், அவ்வளோதான். அதை விட கூட இருக்காது. இந்த ரெண்டு ரூல் தான் நீங்கள் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். தேர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸில் உள்ள எல்லா வேல்யூமே ஜீரோ அப்படின்னா அப்போ மட்டும்தான் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும். மற்ற எந்த கேஸ்லேயும் ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஜீரோ கிடையாது. மினிமம் வேல்யூவே ஜீரோவோட கிரேட்டராக தான் இருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு ரூல் தான் ரொம்ப முக்கியம். ரேங்க் ஆஃப் ஏ வந்து எப்போவுமே கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும். செகண்ட் வந்து ரேங்க் ஆஃப் ஏவோட வேல்யூ கிரேட்டர் தென் ஜீரோ, பட் அதோட வேல்யூ வந்து அதோட ஆர்டரில் வந்து மினிமமான வேல்யூ எதுவோ அந்த வேல்யூவாக தான் இருக்கும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த வேல்யூவாக தான் இருக்கும். இந்த ரெண்டு ரூல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம என்னென்ன டைப் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ரேங்க் ஆஃப் அ மேட்ரிக்ஸில் ரெண்டு மெத்தட் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு. ப்ரொசீஜர் மெத்தட் அண்ட் எலிமெண்ட்ரி மெத்தட் ஆர் எலிமெண்ட்ரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தட். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம ப்ரொசீஜர் மெத்தட் மட்டும் பார்க்கலாம். எலிமெண்ட்ரி மெத்தடுக்கு நான் புது நியூ வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்கான ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ சம்மை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து நான் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். அப்போது ஸ்டெப்ஸை நான் சைட் பை சைடாக சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இதோட சம் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஒரு 2 cross 2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ரேங்க் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ இதை நான் சால்வ் பண்ணி உங்களுக்கு ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் தி ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபைண்ட் தி ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ லெட் ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 5 and 3 9. So first step, find the order of the matrix. So order of matrix A m cross n. So இங்க வந்து row cross column. So இங்க number of rows வந்து 2. So 2 cross number of column வந்து அதுவும் 2 தான். So it's a 2 cross 2 matrix. So order of A இதான் first step வந்து find the order of the matrix. So order of A வந்து 2 cross 2. Second step நம்ம என்ன assume பண்ணோம், rank is denoted by எப்படி டினோட் பண்ணால் ரோ. இது பேர் ரோன்னு சொல்லுவோம். ஸோ ரோ ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்கேன், மினிமம் ஆஃப் m cross n சொல்லியிருக்கேன். ஸோ மினிமம் ஆஃப் எம்மும் இங்கே 2 தான், என்னும் இங்கே 2 தான். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இதில் மினிமம் வேல்யூ எது, ரெண்டும் சேம் வேல்யூ. ஸோ மினிமமும் 2 தான், மேக்ஸிமமும் 2 தான். ஸோ நம்ம 2வே கன்சியூம் பண்ணிக்கலாம்.
ஸோ அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ ரோ ஆஃப் ஏ வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஏற்கனவே ரூல்ஸில் சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ரூலே ரேங்கோட வேல்யூ கிரேட்டர் தென் 0 தான் இருக்கும். பட் இங்கே செகண்ட் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன்னா, மினிமம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன், கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 மீனிங்னா எய்தர் அதோட வேல்யூ 1 இருக்கலாம், இல்லைனா 2 இருக்கலாம். ஸோ 0 இருக்காது, 2 கிரேட்டராக இருக்காது. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவில் தான் இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க். ஸோ இது ரெண்டில் என்ன வேல்யூ அப்படின்னு இப்போ கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ தேர்ட் ஸ்டெப்பை கவனிங்க. நம்ம ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்டெப் 1 ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டெப் 2 என்னென்னா, அது வந்து நம்ம ரோ ஆஃப் ஏ வந்து அசியூம் பண்ணணும். ஸோ அசியூம் பண்ணியாச்சு. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, find the determinant of the minimum order of A. ஸோ இதில் மினிமம் ஆர்டர் எதுனா 2ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அதோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஏ மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் 1539. ஸோ ஏயோட டிட்டர்மினன்ட் இப்போ கண்டுபிடிக்கணும். ஸோ 1 × 9 9 minus 3 5s are 15. ஸோ 9 minus 15 is minus 6. ஸோ ஃபோர்த் ஸ்டெப் டிட்டர்மினன்ட் இப்போ கண்டுபிடிச்சாச்சு இந்த மேட்ரிக்ஸ்க்கு. ஸோ ஃபோர்த் ஸ்டெப் என்னென்னா, இஃப் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னா அந்த ரேங்க் ஆஃப் ஏ எதுனா அந்த ஆர்டர் தான் அதோட ரேங்க். ஸோ இங்கே பாருங்கள், டிட்டர்மினன்ட் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால் ரேங்க் ஆஃப் ஏ எதுனா இதோட மினிமம் ஆர்டர் என்னவோ அந்த ரேங்க் தான் இதுக்கானதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ரோ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2, ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ இஸ் 2, அவ்வளோதான். இதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து வேறு எக்ஸாம்பிள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சம் இதோட முடிஞ்சிருச்சு. இப்போதைக்கு நம்ம கண்டுபிடிக்கிற டிட்டர்மினன்ட் மேட்ரிக்ஸ் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருந்தாலே நம்ம சம் முடிஞ்சிருச்சு. அப்போ என்ன மினிமம் ஆர்டர் நீங்கள் கன்சிடர் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் அதோட ரேங்க். ஸோ மறுபடியும் நான் ஸ்டெப்ஸோட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க ஏ. ஸோ நம்ம அதை ஏன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆர்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ வந்து நம்பர் ஆஃப் ரோஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் காலம். ஸோ 2 rows and 2 columns. ஸோ 2 × 2. செகண்ட் ஸ்டெப் ரேங்க். ஸோ வந்து மினிமம் ஆஃப் m × n வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரேங்க் ரோ ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆர்டர்லேருந்து எடுக்கணும். ஸோ இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேம் தான். ஸோ மினிமம் வந்து 2 தான், மேக்ஸிமம் 2 தான். ஸோ மினிமமே நம்ம கன்சிடர் பண்ணுறோம் 2. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ரேங்க் ஆஃப் ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2னோட மீனிங் என்னென்னா, ஸோ அதோட ரேங்க் வந்து எய்தர் 1 இருக்கலாம் இல்லைனா 2 இருக்கலாம். ஸோ நம்ம தான் ஸ்டெப் வச்சு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம இப்போ என்ன அசியூம் பண்ணோம், ரேங்க் வந்து 2 தான் அசியூம் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணணும். ஸோ 2 தான் இப்போ அசியூம் பண்ணுறோம். ஸோ அதனால தான் டிட்டர்மினன்ட் என்னென்னா 2 × 2 மேட்ரிக்ஸ்க்கான டிட்டர்மினன்ட் எடுத்திருக்கோம். இங்கே ரேங்க் 2ன்னு அசியூம் பண்ணி ஸோ 2 × 2 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். அதோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபோர்த் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0னா தென் ரேங்க் ஆஃப் ஏ வந்து அதை கன்சிடர் பண்ணியிருக்க ஆர்டர் தான். ஸோ நாட் ஈக்குவல் டு 0 டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அது வந்து நாட் ஈக்குவல் டு 0. ஸோ அதனால இதோட ரேங்க் வந்து 2. இந்த சம் இதோட முடிஞ்சது. நெக்ஸ்ட் சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒரு மேட்ரிக்ஸ் அசியூம் பண்ணிக்கலாம். லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸ். ஸோ 5 3 0 1 2 -4 -2 -4 and 8. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஆர்டர் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்டர் ஆஃப் ஏ number of rows into number of columns. So 3 rows, so 3 into 3 columns. So 3 × 3 matrix. So second one, so row of A வந்து assume பண்ணோம். எப்படின்னா less than or equal to minimum of m × n. இங்கே m 3 தான், n 3 தான். ஸோ மினிமம் வந்து 3 × 3லேருந்து நம்ம எது மினிமம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஆப்வியஸாக இது ரெண்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ தான். ஸோ 3 தான் அதோட மினிமம். ஸோ 3 எடுத்துக்கிறோம். ஸோ இதோட மீனிங் என்ன சொல்லியிருக்கேன்னா, less than or equal to 3னா ரேங்க் வந்து 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், இல்லைனா 3 இருக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிக்கஸ்ட் வேல்யூலேருந்து அப்படியே வரணும். ஸோ ரேங்க் வந்து ஃபஸ்ட்டு 3ன்னு அசியூம் பண்ணி இந்த ஸ்டெப் பண்ணணும். இப்போ 3ன்னு சொல்லி அசியூம் பண்ணணும். ஸோ இங்கே என்ன நம்ம அசியூம் பண்ணுறோமோ அதோட டிட்டர்மினன்ட் தான் எடுக்கணும். இங்கே 3னா 3 × 3ன்னு எடுக்கணும். 2 கன்சிடர் பண்ணோம்னா 2 × 2ன்னு எடுக்கணும். 1னா 1 × 1 எடுக்கணும். ஸோ நம்ம இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஏன்னா மினிமம் வேல்யூஸ் 3ன்னு கன்சிடர் பண்ணுறதுனால நம்ம 3 ரிவர்ஸ்லேருந்து தான் வரணும். ஸோ 3 × 3 டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏயோட ஆர்டரே 3 × 3 தான். ஸோ அப்படியே நம்ம எடுத்துக்கிறோம். 5 3 0 1 2 -4 -2 -4 and 8. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ. ஸோ 5 into 2 8s are 16 minus into minus plus 4 4s are 16 minus 3 into 1 8s are 8 minus into minus plus 2 4s are 8 plus
0. ஸோ 0னால் மல்டிப்ளை பண்ணால் எல்லாமே 0 தான். ஸோ ப்ளஸ் 0. ஸோ 5 into 16 minus 16 is 0 minus 3, 8 minus 8 plus 0. So 5 into 16 minus 16 is 0 minus 3 into 8 minus 8 0 plus 0. ஸோ இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ ஸ்டெப் 5க்கு வாங்க. நான் போன சம்மில் ஸ்டெப் 4ஓடே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ஸ்டெப் 5 பாருங்கள். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0னா அதோட ஆர்டர் கண்டுபிடிச்சிடலாம். எல்ஸ்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0 இங்கே வந்துருச்சுன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபைண்ட் த டிட்டர்மினன்ட் ஆஃப் மினிமம் ஆர்டர் ஆஃப் a minus 1. ஸோ மினிமம் ஆர்டர் இங்கே என்ன கன்சிடர் பண்ணியிருக்கோம்? 3. ஸோ 3ன்னு கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ 3யோட ஆர்டர் டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிச்சு 0 வந்துருச்சுன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டர் என்னது? இங்கே 3 இப்போ கிடையாது, 2வை தான் இப்போ கன்சிடர் பண்ணணும். ஸோ 2 cross 2 டிட்டர்மினண்ட் கண்டுபிடிக்கணும், அதோட வேல்யூவை செக் பண்ணணும், அப்படி ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரணும். இப்போ வந்து 2 cross 2ஓட மேட்ரிக்ஸும் இந்த மாதிரி 3 cross 3 கண்டுபிடிக்கிற மாதிரி 0 வந்துருச்சு அப்படின்னா 2வை விட்டுட்டு 1க்கு மூவ் ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராசஸ் போகணும். ஸோ ஃபஸ்ட் இங்கே என்ன கன்சிடர் பண்ணிக்கணும்? மினிமம் வந்து 3 cross 3ல் வந்து 3 தான் மினிமம் எடுத்திருக்கோம். ஸோ 3 cross 3 டிட்டர்மினண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், அதோட வேல்யூ 0 வந்துருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வேல்யூ ஸ்மாலஸ்ட் வேல்யூக்கு மூவ் பண்ணிடணும். ஸோ இங்கே 3 வந்து கண்டுபிடிச்சு பார்த்தோம், 0 வந்துருச்சு. ஸோ அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறோம். 2 தான் இங்கே மினிமம் வேல்யூ 3க்கு அப்புறம். ஸோ இப்போ 2 cross 2 டிட்டர்மினண்ட் கண்டுபிடிக்கிறோம். எப்படி இந்த மேட்ரிக்ஸில் கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ இந்த மேட்ரிக்ஸில் நீங்கள் என்ன 2 cross 2 வேணால் எடுத்துக்கலாம். இந்த 2 cross 2 எடுத்துக்கலாம், இந்த 2 cross 2 எடுத்துக்கலாம், இந்த 2 cross 2 எடுத்துக்கலாம், இந்த 2 cross 2 எடுத்துக்கலாம். எந்த 2 cross 2 வேணால் எடுக்கலாம். எடுக்கிற 2 cross 2ஓட வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்படி ஒரு 2 cross 2 நம்ம எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம்னா இந்த 2 cross 2 தான் இப்போ கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ வந்து என்ன 2 cross 2 கன்சிடர் பண்ண போகிறோம்னா 5, 3, 1 and 2 தான் 2 cross 2 மேட்ரிக்ஸ் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் A is equal to 5 2s are 10 minus 3 1s are 3 which is equal to 7 which is not equal to 0. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் டிட்டர்மினன்ட் ஆஃப் A வந்து நாட் ஈக்குவல் டு 0னா நம்ம சம் முடிஞ்சிருச்சு, ஃபைனலாக ரேங்க் கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். ஸோ ரேங்க் ஆஃப் A வந்து என்னென்னா இப்போ என்ன டிட்டர்மினன்ட் கன்சிடர் பண்ணியிருக்கோமோ அதோட ஆர்டர் தான் ரேங்க். ஸோ 2 cross 2 தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம், அதோட வேல்யூ தான் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ரேங்க் ஆஃப் A வந்து 2. ஸோ மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா. ஸோ இங்கே 3 cross 3 ஃபஸ்ட்டு மினிமம் கன்சிடர் பண்ணோம், அது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு பார்த்தோம், ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு. அப்படி 0 ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் ரேங்க்கு நம்ம மூவ் பண்ணணும். ஸோ ரேங்க் இப்போ மூவ் பண்ணுறது 2. ஸோ என்ன இங்கே ரேங்க்னு கன்சிடர் பண்ணுறோமோ அந்த ஆர்டர் உள்ள டிட்டர்மினன்ட் தான் கண்டுபிடிக்கணும். 2னால ஸோ 2 cross 2 டிட்டர்மினன்ட் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3 cross 3 மேட்ரிக்ஸ். அதில் எப்படி 2 cross 2 கண்டுபிடிக்கிறா? நீங்கள் எந்த ஒரு 2 cross 2 வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் எடுக்கிற 2 cross 2ஓட வேல்யூ 0வாக இல்லாமல் இருக்கணும். அப்படி ஒரு 2 cross 2 எடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் இந்த 2 cross 2 கன்சிடர் பண்ணுறேன். 5, 3, 1 and 2 இந்த 2 cross 2 கன்சிடர் பண்ணுறேன். இதை டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு பார்க்குறேன், நாட் ஈக்குவல் டு 0. ஸோ 2 cross 2 மேட்ரிக்ஸை நான் கன்சிடர் பண்ணுறேன். அப்போது எனக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0னால ரேங்க் வேல்யூ 2. இப்போ கன்சிடர் பண்ணுற இந்த 2 cross 2ஓட மேட்ரிக்ஸோட வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா சப்போஸ் இந்த 2 cross 2 மேட்ரிக்ஸை விட்டுட்டு வேறு எதை எடுக்கணும். 3 0 2 -4 அதுவும் உங்களுக்கு வந்து 0வாக வந்துச்சுன்னா அதை விட்டுட்டு அடுத்தது எடுக்கணும். 1 2 2 -4 இதை கன்சிடர் பண்ணணும். இதுவும் உங்களுக்கு 0 வந்தால் நெக்ஸ்ட்டுக்கு மூவ் பண்ணணும். 2 -4 -4 and 8 இந்த மாதிரி என்னென்ன பாசிபிலிட்டியான 2 cross 2 மேட்ரிக்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும், நாட் ஈக்குவல் டு 0 வர வரைக்கும். சப்போஸ் எல்லா 2 cross 2 மேட்ரிக்ஸோட வேல்யூவும் 0வாக இருந்துச்சுன்னா நம்ம 2வை விட்டுட்டு 1க்கு மூவ் ஆகணும். 1னா ஒரே ஒரு எலிமெண்ட், ஏதாச்சும் ஒரு எலிமெண்ட்டை வந்து 0வாக இல்லாமல் இருந்தாலே போதும். ஸோ அப்படி பார்த்தோன்னா 5 எந்த எலிமெண்ட் எடுத்துக்கலாம். 5 3 1 2 எல்லாமே 0வாக இல்லாமல் இருக்குது அப்படின்னா அதோட ரேங்க் வந்து 1ன்னு ஸ்டாப் பண்ணணும். பட் இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நான் 2 cross 2 கன்சிடர் பண்ணியிருக்கேன் டிட்டர்மினன்ட், அதில் எனக்கு நாட் ஈக்குவல் டு 0 வந்துருச்சு. ஸோ இந்த சம்மை இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸசைஸ் கொஸ்டின் ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு A அப்படின்னு மேட்ரிக்ஸை அசியூம் பண்ணிக்காங்க. லெட் A is equal to 1 2 -1 3 2 4 1 -2 3 6 3 -7. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஆர்டர் ஆஃப் A கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்டர் ஆஃப் A is equal to number of rows into number of columns. ஸோ number of rows பார்த்தீங்கன்னா 1 2 and 3. ஸோ 3 cross காலம் பார்த்தீங்கன்னா 1 2 3 and 4. ஸோ இது வந்து 3 cross 4 மேட்ரிக்ஸ். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன, ரேங்க் ஆஃப் A வந்து அசியூம் பண்ணணும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மினிமம் ஆஃப் m cross n. m cross n என்னென்னா 3, 4.
ஸோ இதில் மினிமம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 தான் இதில் மினிமம். ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3ன்னு அசியூம் பண்ணுறோம். ஸோ அசியூம் பண்ணுறோம். ஸோ அப்படின்னா அதோட மீனிங் என்னென்னா ரேங்க் வந்து 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், மேக்ஸிமம் 3 வரைக்கும் இருக்கலாம். ஸோ இதில் நம்ம என்ன கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன், ஹையஸ்ட்லேருந்து நமக்கு ஃபஸ்ட்டு அசியூம் பண்ணணும். ஸோ 3 இப்போ நம்ம 3ன்னு அசியூம் பண்ணுறோம். ஸோ அதனால் 3x3 டிட்டர்மினண்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து ஒரு 3x3 எடுக்கணும். ஸோ நீங்கள் இதில் என்ன 3x3 வேணால் அசியூம் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த 3x3 அசியூம் பண்ணலாம். எப்படி கண்டுபிடிக்கிறது நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இப்படி இதை மறைச்சிக்கோங்க. ஸோ இந்த 3x3 நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதை மறைச்சிட்டிங்கன்னா இப்போவும் 3x3 தான், இதுக்கான டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைனா இதை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இப்போவும் 3x3 தான் கண்டுபிடிக்கலாம். லாஸ்ட்டை விட்டால் கூட 3x3 தான். ஸோ இந்த மாதிரி எல்லா பாசிபிலிட்டி கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 0 வந்தால் மட்டும், நாட் ஈக்குவல் டு 0 ஒரு இதை நீங்கள் எடுக்கிறீங்க, அதை பண்ணுறீங்க, நாட் ஈக்குவல் டு 0னா அங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த 3x3 கன்சிடர் பண்ணுறேன். ஸோ 1 2 -1 2 4 1 3 6 3. So 1 into 4 3s are 12 minus 6 1s are 6 minus 2 into 2 3s are 6 minus 3 1s are 3 minus 1 into 2 6 are 12 minus 3 4s are 12. So 1 into 12 minus 6 6 minus 2 into 6 minus 3 3 minus 1 into 12 minus 12 0. 1 into 6 6 minus 2 3s are 6 minus 1 into 0 0. So 6 minus 6 0 0 minus 6 0. So finally we are getting determinant of A 0. அதுனா அப்படின்னா இந்த டிட்டர்மினண்ட்டை கன்சிடர் பண்ணாமல் இப்போ நெக்ஸ்ட் 3x3 அசியூம் பண்ணணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நான் இதை அசியூம் பண்ண போகிறேன்னா இந்த 3x3 நான் அசியூம் பண்ண போகிறேன் இதை விட்டுட்டு. ஸோ இந்த காலமை விட்டுட்டு நான் 3x3 அசியூம் பண்ண போகிறேன். ஸோ இப்போ டிட்டர்மினன்ட் ஆஃப் நெக்ஸ்ட் மைனர் எடுக்கிறேன். ஸோ இதில் என்ன கன்சிடர் பண்ண போகிறேன், 2 -1 3 4 1 -2 6 3 -7. ஸோ இந்த 3x3 நான் இப்போ கன்சிடர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போகிறேன். 2 into 1 into -7 -7 minus into minus plus 2 3s are 6 minus into -1 into 4 into -7 minus 4 7s are 28 minus and minus plus 6 2s are 12 plus 3 into 4 3s are 12 minus 6 1s are 6. So 2 into -7 plus 6 minus 1 minus into minus plus 1 into minus 28 plus 12. So minus 6 16 minus 16 plus 3 into 12 minus 6 6. So minus 2 minus 16 plus 3 6 are 18. So இதை ஆட் பண்ணி இது ரெண்டும் மைனஸ் இருக்கிறதுனால ஆட் பண்ணிடலாம். ஸோ minus 18 plus 18 இதுவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0. அப்படின்னா நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட் நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் இதை விட்டுட்டு நம்ம கன்சிடர் பண்ணியிருந்தோம், பட் ஈக்குவல் டு 0 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இதை விட்டுட்டு இந்த 3x3 எடுத்திருக்கோம், அதுவும் 0 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம இதை விட்டுட்டு இப்போ நம்ம டிட்டர்மினன்ட் A கன்சிடர் பண்ணணும். ஸோ 1 -1 3 2 1 -2 3 3 -7. ஸோ டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சிங்கன்னா 1 into -7 plus 3 2s are 6 minus into -1 2 7s are -14 plus 2 3s are 6 plus 3 into 2 3s are 6 minus 3 1s are 3. So 1 into -7 plus 6 minus 1 minus into minus plus 1 into -14 plus 6 minus 8 plus 3 into 6 minus 3 3. So -1 plus 1 into -8 -8 plus 3 3s are 9. So -1 -8 plus 9. So இது ரெண்டு ஆட் பண்ணால் -9 plus 9. இதுவும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம 3x3 டிட்டர்மினன்ட் கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ இதை விட்டு நம்ம இப்போ கன்சிடர் பண்ணோம். ஸோ டிட்டர்மினன்ட் A is equal to 1 2 3 2 4 and 2 3 6 and -7. So 1 into 4 7s are -28 minus 6 2s are 12
minus 2 into 2 7s are minus 14 minus 3 2s are 6 plus 3 into 2 6 are 12 minus 3 4s are 12. So 1 into இது ஆட் பண்ணணும் ரெண்டும் மைனஸ் இருக்கலாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா மைனஸ் 30. ஸோ மைனஸ் 2 இன்ட்டு இதுவும் மைனஸ் 2 இருக்கிறதுனால ஆட் பண்ணிடலாம். மைனஸ் 14 மைனஸ் 6 வந்து மைனஸ் 20 ப்ளஸ் 3 இன்ட்டு 12 மைனஸ் 12 இஸ் 0. ஸோ இது பார்த்தீங்கன்னா மைனஸ் 30 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 20s are 40 plus 3 into 0 0. So minus 30 plus 40. So minus 30 plus 40 என்ன பார்த்தீங்கன்னா plus 10. So which is not equal to 0 அப்படின்னா நம்ம சம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ ரேங்க் ஆஃப் ஏ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 தான். ஏன்னா இது வந்து 3 cross 3 டிட்டர்மினன்ட். ஸோ அதனால் ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3, ஏன்னா அதோட டிட்டர்மினன்ட் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3 cross 4. ஸோ நம்ம இதில் வந்து ரேங்க் ஆஃப் ஏ என்ன அசியூம் பண்ணணும்னா இது ரெண்டில் எது மினிமமோ அதை கன்சிடர் பண்ணணும். இந்த ஆர்டரில் மினிமம் வந்து 3. ஸோ அதனால் 3 இங்கே அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட மீனிங் என்ன, இதோட ரேங்க் வந்து 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம். ரூல் நம்பர் 1 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேங்க் எப்போவுமே 0வாக இருக்காது. இப்போதைக்கு இந்த ரேங்க்கில் உள்ள எல்லா மேட்ரிக்ஸ் உள்ள எல்லா வேல்யூம் 0வாக இருந்தால் மட்டும்தான் ரேங்கோட வேல்யூ 0, இல்லைனா 0க்கு மேலே தான் எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால் நம்ம இங்கே 1லேருந்து கன்சிடர் பண்ணுறோம். 1 2 3. ஸோ ஃபஸ்ட்டு ஹையர் நம்பர்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 3. ஸோ 3 cross 3 தான் ஃபஸ்ட்டு நம்ம 3 தான் நம்ம ரேங்க்குன்னு அசியூம் பண்ணணும். ஸோ அதனால் 3 cross 3 டிட்டர்மினன்ட் எடுக்கணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 cross 4, இதில் நிறைய 3 cross 3 டிட்டர்மினன்ட் நீங்கள் எடுக்க முடியும். அதனால் எப்படி எடுக்கணும்னா நான் சொல்லித்தரேன். நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை மறைச்சிக்கோங்க. இதை மறைச்சிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு 3 cross 3 தெரியும். நெக்ஸ்ட் அது கண்டுபிடிக்கணும். அது ஈக்குவல் டு 0வா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். ஈக்குவல் டு 0 இல்லைன்னா நம்ம சமம் அங்கேயே முடிஞ்சிடும். அப்படி இல்லை ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் 3 cross 3 எப்படி இருக்குன்னா செகண்ட் காலமை மறைச்சிடணும். இப்போ நம்மளுக்கு 3 cross 3 கிடைக்கும். அதுக்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அது வந்து நாட் ஈக்குவல் டு 0னா ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஈக்குவல் டு 0னா நெக்ஸ்ட் 3 cross 3க்கு போகணும். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த காலத்தை மறைச்சிடணும். இப்போ ஒரு 3 மறைச்சோன்னா இப்போ ஒரு 3 cross 3 கிடச்சிருக்கும். அது வந்து நாட் ஈக்குவல் டு 0னா ஸ்டாப் பண்ணிடலாம். அப்படி ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா இந்த 3 cross 3 விட்டுட்டு ஃபைனலாக இதை மறைச்சிக்கணும். இப்போ ஒரு 3 cross 3 கிடைக்கும். ஸோ இதில் எத்தனை பாசிபிலிட்டினா 1 2 3 and 4 பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும் 3 cross 3 டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ ஒன்று ஒன்றா போட்டு பார்க்கணும். நாட் ஈக்குவல் டு 0 நீ அங்கேயே ஸ்டாப் பண்ணி ரேங்க் கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இல்லைனா தான் நெக்ஸ்ட் டிட்டர்மினன்ட் மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா எனக்கு 4வது பாசிபிலிட்டிஸில் தான் நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஆப்ஷன் கிடச்சிருக்கு. 4வது டிட்டர்மினன்ட்டில் தான் நாட் ஈக்குவல் டு 0ங்கிற ஆப்ஷன் கிடச்சிருக்கு. அதனால தான் ரேங்க்கை வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா 3 cross 3 டிட்டர்மினன்ட்டில் எனக்கு வந்து 0 நாட் ஈக்குவல் டு 0 கிடச்சிருக்கு. அதனால் ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3. சப்போஸ் இதோட இதுலேயும் நீ ஈக்குவல் டு 0 வந்துட்டிங்கன்னா இது 4 பாசிபிலிட்டிஸ் தான் வரும் 3 cross 3 டிட்டர்மினன்ட். ஸோ அதோட 3 கன்சிடர் பண்ணுறதை விட்டுட்டு 2க்கு மூவ் பண்ணணும். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஒவ்வொரு 2 cross 2 மேட்ரிக்ஸும் இந்த 2 cross 2 எடுக்கணும், இந்த 2 cross 2 எடுக்கணும், இந்த 2 cross 2 எடுக்கணும், இந்த 2 cross 2, இந்த 2 cross 2, இந்த 2 cross 2, அந்த மாதிரி நிறைய 2 cross 2 கண்டுபிடிச்சு நாட் ஈக்குவல் டு 0 எந்த 2 cross 2 வரல டிட்டர்மினோட வேல்யூ அந்த இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்துச்சு. ஸோ இதோட நம்ம ஸ்டாப் பண்ணுறோம். ரேங்க் ஆஃப் ஏ வந்து 3. ஸோ காய்ஸ், ஸோ இப்படி தான் ரேங்க் கண்டுபிடிக்கணும் பை மெத்தட் 1, அதாவது ப்ரொசீஜர் மெத்தட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எலிமெண்டரி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லை, இப்போ நான் 12th பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்கு ஃபஸ்ட் சாப்டர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேறு என்னென்ன கோர்சஸ் வேணுமோ நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த கோர்சஸ் தான் நான் கண்டிப்பாக வீடியோ எடுத்து எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில். நான் 10th 12th அண்ட் இன்ஜினியரிங்கில் வந்து ப்ராப்ளம் சால்விங் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கோர்சஸ் எடுப்பேன், ப்ளஸ் கோடிங்கும் நான் எடுப்பேன். ஸோ என்ன கோர்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். உங்களோட பிரதர்ஸ் ஆர் சிஸ்டர்ஸ் வந்து இன்ஜினியரிங்கில் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த சேனலை. ஓகே, தேங்க்ஸ், பாய்.